ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது எதிர் துருவம் கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 31. மித்ரா வீட்டிலிருந்து வெளியே வந்த யாத்ரா தான் வந்த வாடகை காரில் ஏறிக்கொண்டாள். ஒரு அரை மணி நேர பயணத்திற்கு பிறகு அது நேராக ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் முன்பு சென்று நின்றது. காரில் இருந்து இறங்கிய யாத்ரா தான் பயணம் செய்ததற்கான வாடகை பணத்தை கேட்டு கொடுத்துவிட்டு ஹோட்டலின் உள்ளே நுழைந்து நேராக அங்கிருந்த லிஃப்டை நோக்கி நடந்தாள். அது மேல் தளத்தில் இருக்கவும் கீழே வருவதற்கான பட்டை அழுத்திவிட்டு காத்திருந்தாள். அவள் மனம் பூராவும் சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்தது. மித்ரா பேசியது அவளுக்கு ஒரு புறம் வருத்தத்தை தந்தாலும் கடைசியில் அவள் தன் கணவனை விட்டு கொடுக்காமல் பேசியது அவளுக்கு ஆச்சரியத்தையே தந்தது. அந்த நேரத்தில் அவளுடைய மனம் அளவில்லாத மகிழ்ச்சியில் திளைப்பதற்கும் அந்த ஒரு விஷயமே காரணமாக அமைந்து விட்டது. அதற்குள் லிஃப்ட் தரைத்தளத்தில் வந்தடைந்தது. உள்ளே நுழைந்து 4 என்று போட்டிருந்த பட்டனை அமுக்கினாள். லிஃப்ட் மேலே கிளம்பியது. 4வது மாடியை அடைந்ததும் மித்ரா இறங்க அவளுடன் இருந்த மற்றொரு பெண்ணும் அங்கேயே இறங்கிக் கொண்டார். யாத்ரா அங்கிருந்து நேராக சென்று வலது பக்கம் திரும்பி ஒரு அறைக்கு எதிரில் நின்றாள். கதவில் 102 என்று எழுதி இருந்தது. அழைப்பு மணியை அழுத்திவிட்டு நின்றாள். சிறிது நேரத்தில் தாழ் விலகும் சத்தம் கேட்டது. கதவு திறந்ததும் கதவுக்கு உள்பக்கம் நின்றிருந்த மேகாவை பார்த்து சிரித்தாள் யாத்ரா. வாடி, போன காரியம் என்னாச்சு? ஏய், கையை குடுடி என்று கூறியதோடு மட்டும் அல்லாமல் மேகாவின் கையை அவளே இழுத்து பிடித்து குலுக்கினாள். சக்ஸஸ் டி மேகு, உன் பிளான் சக்ஸஸ் நெல்லில் தான் ஓடிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் அவங்க ஒன்று சேர போகிறது உறுதி. என்னடி சொல்கிற? ஆமாம் மேகா, மித்ரா ரொம்பவே மாறிட்டா. அவள் வீட்டுக்காரரை நான் சைக்கோன்னு சொல்லிட்டேன்னு என்னை எப்படியெல்லாம் பேசினா தெரியுமாடி? என்னை அந்த வாங்கிட்டா. அவள் புருஷனை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லையாம். அப்பப்பா, என்ன கோவம் வந்தது அவளுக்கு. நீ பார்த்துருக்கணுமே அப்பா அவளை. என்னடி சொல்கிற? மித்ரா அவள் புருஷனுக்காக உன்கிட்ட சண்டை போட்டாளா? ஆமாடி, அதை ஏன் கேட்குற? முழுசாக சொல்கிறேன் கேளு என்று மித்ராவின் வீட்டில் நடந்ததை அவள் தன்னிடம் கோபப்பட்டு பேசியதை விட்டுவிட்டு மற்ற அனைத்தையும் மேகாவிடம் கூறி முடித்தாள் யாத்ரா. அப்போது பிரியனும் யாத்ரா சொல்வதை எல்லாம் கேட்டு கொண்டிருந்தான். சூப்பர், என்ன மேகா, நீ நினச்சது கூடிய சீக்கிரம் நடந்துரும் போல இருக்கே. ஆமாம் பிரியன், எஸ், அந்த டைம் இன்னும் ரொம்ப தூரத்தில் இல்லைன்னு தான் தோணுது. தேங்க்ஸ் டி யாத்ரா, ரொம்ப நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன் நீ. வெரி குட். சிரித்து கொண்டிருந்த யாத்ரா திடீரென முகம் வாட்டம் அடைந்தாள். என்னடி யாத்ரா, திடீர்னு உன் முகம் ஏன் இப்படி மாறி இருக்கு? கொஞ்சம் விட்டால் அழுதுருவ போல. நல்ல விஷயம் தானடி வந்து சொல்லியிருக்க. என்ன பிரச்சனை வந்துச்சு சடனாக உனக்கு? இப்போது யாத்ரா நிஜமாகவே அழ ஆரம்பித்தாள். அவள் அழுகையை பார்த்து மேகா திடுக்கிட்டாள். அழறியா என்ன? என்னடி நடந்துச்சு? மித்ரா வேற ஏதாவது சொன்னாளா உன்ன? ஆமாடி, கொஞ்சமாவா, ரொம்ப தாண்டி என்னை பேசிட்டாவ. அப்படி என்ன பேசினா? அதுவும் நீ அழற அளவுக்கு? என்னை பார்த்தாலே அவளுக்கு வெறுப்பாக இருக்கான், பேசவே பிடிக்கலையா, என்னை மன்னிக்கவே மாட்டாளாண்டி அவ. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மேகா. அவள் என்ன சொன்னான்னு கொஞ்சம் சொல்றியாடி நீ யாத்ரா அங்கு போனவுடன் முதலில் மித்ரா நடந்து கொண்டதையும் அவளை கோபத்துடன் திட்டியதையும் விளக்கமாக கூறினாள். அவள் பேசுகிறத பார்த்தா எனக்கு நிஜமாவே ரொம்ப பயமாக இருக்குது மேகா. அப்பா அம்மா என்னை மன்னிப்பாங்களா இல்லையான்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவங்க என்னை மன்னிக்கலைன்னா நான் என்னடி செய்கிறது? என்னை அப்புறம் வீட்டில் சேர்த்துக்கவே மாட்டாங்களாடி. நான் என்ன பண்ணுறது? மீண்டும் அழ ஆரம்பித்தாள் யாத்ரா. இப்போ அழுது என்னடி பிரயோஜனம்? இந்த புத்தி கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு மண்டபத்திலேருந்து ஓடி போகிறப்ப தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. ஏற்கனவே நான் மனசு ரொம்ப நொந்து போயிருக்கேன்டி. நீ வேற பேசி என்னை இன்னும் நோகடிக்காத. நான் தான் எதுக்காக அப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு சொல்லிட்டேன்லடி. திரும்ப அதையே சொல்லிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? நந்தன் உன்கிட்ட அவனோட கண்டிஷனை எல்லாம் எப்போ சொன்னார்? கல்யாணத்தன்னைக்கா சொன்னார்? இல்லைல்ல, 2 நாள் முன்னாடியே சொல்லிட்டாருல்ல. அப்புறம் என்ன? நீ உடனே உன்னோட மனசில் இருக்கிறத சொல்லியிருக்க வேண்டியதானடி. அதை விட்டுட்டு எதுக்குடி ஓடிப்போனேன்? ஓடிப்போனேன் இதையே எத்தனை தடவைடி சொல்லிகிட்டு இருப்பீங்க? நான் என்ன வேறு யாரையோ கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க கூடயா ஓடிப்போனேன்?
சும்மா இதே பேசி பேசி என்னை வெறுப்பேத்தாதீங்கடி. எனக்கு அப்பா அம்மா கிட்ட சொல்ல பயம். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறதுக்கு அப்போ எனக்கு தைரியம் வரலடி. யாத்ரா, இங்கே பாரு, நான் திரும்பவும் இதையே சொல்கிறேன்னு என்னை நீ தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. நான் இதை சொல்லித்தான் ஆகணும். மேகா கூறுவது புரியாமல் குழப்ப முகத்துடன் அவளையே பார்த்தாள் யாத்ரா. ஓடி போகிறதுக்கு உனக்கு இருந்த அந்த தைரியத்தை உண்மையை உன் அப்பா கிட்ட நீ சொல்கிறதில்ல, அப்பா அம்மா கிட்ட சொல்கிறதில்ல நீ காட்டியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையே ஆயிருக்காது. அவள் சொல்வதில் இருந்த உண்மை யாத்ராவை சுட குற்ற உணர்ச்சியுடன் மேகாவை பார்த்தாள். ஆமாம் யாத்ரா, மித்ரா உன்கிட்ட அவ்வளவு பேச்சு பேசினதுலேயோ அவள் உன் மேலே வெறுப்பை காமிக்கிறதுலையோ எந்த தப்புமே இல்லை. அவள் இடத்துல நான் இருந்திருந்தா கூட நானும் அப்படி தான் இருந்திருப்பேன். நீ அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு உன் குடும்பத்தில் எல்லாரும் உன்னை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு வாடி மகளேன்னு வந்து கட்டிப்பிடிக்கணும்னு நீ எதிர்பார்த்தா நீ ஒரு முட்டாள். அதுக்கு கொஞ்சம் கூட சான்ஸே இல்லை. புரிஞ்சதா? புரியுது மேகா. அப்படின்னா நான் என் குடும்பத்தோடு திரும்ப ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லையாடி? எனக்கு மன்னிப்பே இல்லையா? லைஃப் பூரா இனிமேல் அவங்கள விட்டு நான் தனியாகவே இருக்கணுமா? மேகா ஆதரவுடன் யாத்ராவின் கைகளை பற்றி கொண்டாள். அதுக்காக நான் அப்படியும் சொல்லலடி யாத்ரா. உன்னை புரிஞ்சுப்பாங்க, கண்டிப்பாக உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் அதுக்கு அவசரப்படாத, கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்கு. மித்ராவும் நந்தனும் சந்தோஷமாக நல்லபடியாக வாழ ஆரம்பிக்கணும். அது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுனாலே அவங்க மனசு சந்தோஷப்படுவாங்க. அது ஒரு சந்தோஷமான நேரத்தில் நான் மெல்ல அவங்கக்கிட்ட உன்னை பற்றி சொல்கிறேன். அப்போ கண்டிப்பாக உன்னை ஏற்றுப்பாங்க. கவலைப்படாத யாத்ரா. உன்னை உன் பேரண்ட்ஸோடு சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. சரியா? உன்னை நம்பலாமாடி? காட் ப்ராமிஸாக நம்பலாம் யாத்ரா எங்களை. இதை கூறியது பிரியன். இவ்வளவு நேரம் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த பிரியனிடம் இருந்து இந்த பதில் வந்ததும் மனதில் ஒரு நம்பிக்கையும் நிம்மதியும் பிறந்தது யாத்ராவுக்கு. உடனே முகத்தில் சிரிப்பு தோன்றியது அவளுக்கு. தட்ஸ் குட். சரிடி, உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அதெல்லாம் நல்லா தாண்டி போயிட்டுருக்கு. உன்னோட அடுத்த பிளான் என்ன நந்தன் மித்ரா விஷயத்தில்? என்னோட ஹெல்ப் எதுவும் வேணும்னா சொல்லு மேகா, நான் செய்கிறேன். கண்டிப்பாக யாத்ரா. ஏதாவது வேணும்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னோட அடுத்த பிளானை உடனே எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதுதான். மேகா தன்னுடைய அடுத்த திட்டம் என்னவென்பதை யாத்ராவிடம் கூறினாள். ஓ சூப்பர் டி மேகா, ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் டி என்று சிரித்தாள் மேகா. அப்போ நாம் என்னைக்கு இந்த ஹோட்டல் ஸ்டே முடிச்சுட்டு நந்தன் வீட்டுக்கு போகிறோம் மேகா? நாளைக்கே கிளம்ப வேண்டியதான் பிரியன். அத்தியாயம் 32. அடுத்த நாள் காலை மித்ரா வீட்டு சமையலறையில் மித்ரா சப்பாத்திகளை ஒவ்வொன்றாய் தட்டி எடுத்து தட்டில் வைத்து கொண்டே வர நந்தன் அடுப்பெதிரில் நின்று கொண்டு தட்டியதை ஒவ்வொன்றாக எடுத்து தோசைக்கல்லில் வைத்து சுட்டு எடுத்து சப்பாத்தி கண்டெய்னரில் அடுக்கி வைத்து கொண்டிருந்தான். ஒரு பக்கம் சாதம் வெந்து கொண்டிருந்தது. லஞ்சுக்கு இன்றைக்கி ரசம் வைக்கட்டுமா இல்லை குழம்பு வைக்கட்டுமா நந்தன்? உங்களுக்கு எது வேணும் லஞ்ச் பாக்ஸில்? ஏன் மித்து, நீயும் தானே லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகிற, உனக்கு எது ஓகேயோ அதையே செய், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவனுடைய பதில் மித்ராவுக்கு ஆச்சரியத்தை தந்தது. சார் என்ன இப்போல்லாம் ரொம்பவே மாறிட்டாரே. முந்தையெல்லாம் இது வேணும் அது வேணும்னு அதிகாரம் தூள் பறக்கும். இப்போ என்னன்னா தலைகீழாக மாறிட்டாரு. உனக்கு என்ன பிடிக்குமோ அது எனக்கும் ஓகேன்றாரே. நல்ல மாற்றம்தான். மனதிற்குள் நினைத்தவள் அதை நந்தனிடம் கேட்கவில்லை. அவராகவே தன்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறப்ப நாம் எதுக்கு அதை ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்? அப்புறம் ஒளிஞ்சிட்ருக்கிற அவரோட ஈகோவை நாமளே தட்டி எடுப்புற மாதிரி ஆயிரும். அதனால் எதுவும் கேட்க வேணாம் என்று மனதிற்குள் தானாகவே நினைத்து கொண்டாள். ஆனாலும் அவனுடைய அந்த மாற்றம் அவளுக்குள் மகிழ்ச்சியை தான் தந்தது. ஆம், இப்போதெல்லாம் இருவரும் நிறையவே மாறிவிட்டிருந்தனர். காலையில் சமையல் வேலைகளை இருவரும் சேர்ந்தே பார்க்கின்றனர். இருவரும் மிகவும் சகஜமாக பேசிக்கொள்கின்றனர். நந்தன் அவளை மித்து என்று அழைப்பதும் மித்ராவும் பேச்சுவாக்கில் அவனை வாப்பா போப்பா என்று பேசுவதும் அவர்களுக்குள் கொஞ்சம் அந்யோன்யம் வந்திருந்தது. முக்கியமாக இருவரும் சண்டை போட்டுக் கொள்வதில்லை. நந்தன் கூறியதில் அவனை ஆச்சரியமாக பார்த்த மித்ரா, ஓ அப்படின்னா உங்களுக்கு எதுனாலும் ஓகேன்னு சொல்கிறீங்களா நந்தன் என்று கேட்டாள். ஆமாம் மித்து. சரி, கூட எக்கு பொரியல் செய்ய போகிறேன். ஸோ எனக்கு அதோட ரசம் இருந்தால் தான் பிடிக்கும். அதையே செய்யவா? ஓ எஸ், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நீ செய்கிறது எது தான் நல்லா இல்லாமல் இருந்தது மித்ரா. நீ செய்கிற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஓகே ஓகே, போதும் நந்தன். எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஜலதோஷம் பிடிக்கிறாப்புல இருக்கு குறும்பாக கூறினாள். நான் ஒன்றும் உனக்கு ஐஸ் வைக்கிறதுக்காகலாம் இதை சொல்லலை, உண்மையை தான் சொன்னேன் முறைத்து கொண்டே கூறினான். சரி சரி, அது சரி மித்ரா, சொல்ல மறந்துட்டேனே, இன்னைக்கு ஈவினிங் பிரியனும் மேகாவும் வந்துடுவாங்க இங்கே. அதனால் நான் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுவேன். ஓ அப்படியா? இந்த மேகா குரங்கு இதை என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லலையா? ஒருவேளை சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சாங்களோ என்னவோ. அதற்குள் முன்னறையிலிருந்து மித்ராவின் அலைபேசி சத்தம் எழுப்பி அவளை அழைத்தது. இதோ வந்துருச்சே, மேகா தான் நினைக்கிறேன், போய் பாரு. உடனே மித்ரா வேகமாக ஓடினாள். அப்போது அங்கு சமையல் அறையின் வாசலில் இருந்த கனமான மேட்டின் நுனி அவளுடைய காலில் மாட்டவும் தடுக்கி கீழே விழப்போனாள். சட்டென்று அவள் கீழே விழாதவாறு அவளை தாங்கி பிடித்து கொண்டான் நந்தன். அவனுடைய கை அவளுடைய இடையை பின்பக்கம் வளைத்து பிடித்திருக்க, மித்ரா அவனுடைய முகத்தை பார்த்தபடி அவனுடைய கைகளில் நின்றவாறே வளைந்து படுத்திருந்தாள். இருவருடைய கண்களும் மோதிக்கொண்டன. இத்தனை நாளாக தேக்கி வைத்திருந்த அத்தனை காதலும் சேர்ந்து பொங்கி வழிந்தது நந்தனின் கண்களில். அவனுடைய அந்த காதல் பார்வை மித்ராவின் கண்கள் வழியாக ஊடுருவி சென்று அவளை ஏதேதோ செய்ய அந்த கணம் மித்ராவும் நந்தன் மேல் காதல் கொண்டாள். மனதில் காதல் வந்த அடுத்த நிமிடம் அவளுக்குள் வெட்கம் பரவியது. அதே நாணத்துடன் கணவனை பார்த்தாள். இப்போது அவள் பார்வையிலும் காதல் தெரிந்தது. நந்தன் இன்னும் தன் கம்பீரமான காதல் பார்வையால் அவளை நனைத்து கொண்டிருக்கவும், சட்டென்று அவனுடைய அந்த பார்வையை நேருக்கு நேர் சந்திக்க முடியாமல் முகம் குங்குமம் போல் சிவக்க சிரித்து கொண்டே அவனிடம் இருந்து அவசரமாய் தன்னை விடுவித்து கொண்டு வேகமாக துள்ளி குதித்து ஓடிவிட்டாள். நந்தனும் சிரித்து கொண்டே முகத்தில் சந்தோஷம் பரவ மான் போல் துள்ளி ஓடும் மனைவியை பின்னால் இருந்து பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். மித்ரா ஓடிச் சென்று அலைபேசியை எடுப்பதற்குள் அது அடித்து அடித்து ஓய்ந்து போயிருந்தது. தவறிய அழைப்பில் மேகாவின் பெயர்தான் இருந்தது. என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு இவளுக்கு இவ்வளோ நேரமா? இருடி ஒன்ன நினைத்தவாறே அவளை அழைக்க முயற்சி செய்வதற்குள் மீண்டும் மேகாவிடமிருந்து அழைப்பு வந்தது. அலைபேசியை எடுத்து காதில் வைத்தாள் மித்ரா. சொல்லுடி. மித்து, ஒரு குட் நியூஸ் டி. நீ விஷயத்தை சொல்லு, அது குட் நியூஸா இல்லையான்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் அங்கே வந்துடுவோண்டி. ஓ அப்படியா? என்னடி கொஞ்சம் கூட சொரத்தே இல்லாமல் ஓ அப்படியான்னு சொல்கிற? நாங்கள் வர்றதில் உனக்கு ஹாப்பி இல்லையாடி? என்று இழுத்தாள். அடி பாவி, என்னடி இப்படி யோசிக்கிற? பின்ன யோசிக்காமல் என்னடி பண்ண சொல்கிற? இந்த விஷயத்தை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரமாடி? ஓ அதுதான் கோவமா என் மித்துக்கு? சாரிடி, நேற்று நைட்டு தாண்டி டிசைட் பண்ணோம். ஆனால் பிரியன் அண்ணா நந்தனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்கார்ல, ஆனால் என்கிட்ட சொல்கிறதுக்கு மட்டும் உனக்கு நேரம் கிடைக்காம போயிடுச்சு இல்லை? ஏய் கோச்சிக்காதடி. நான் காலையில் எழுந்திரிச்சு உடனே உங்ககிட்ட எப்படிடி சொல்ல முடியும்? அந்த நேரத்தில் உனக்கு வேலை இருக்காது. அதுவும் இல்லாமல் நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டி எழுந்திரிச்சேன். ஹிஹி அசடு வழிந்தாள் மேகா. அதானே, அதை சொல்லிடி சோம்பேறி. அதை விடுடி, நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் வச்சிருக்கேன் தெரியுமாடி என்று மேகா கூறினாள். எனது சர்ப்ரைஸா? என்னடி சொல்லு, அதை சீக்கிரமா. அதை இப்போ சொல்ல மாட்டேன். அப்போ ஈவினிங் சொல்கிறியா? ஈவினிங் கூட சொல்ல மாட்டேன். நாளைக்கு காலையில், அதுவும் உங்ககிட்ட மட்டும்தான் தனியாக அந்த விஷயத்த சொல்லுவேன். ஏண்டி இப்படி பண்ணுற? சர்ப்ரைஸ்னு சொல்லிவிட்டு இப்படி சஸ்பென்ஸ் வைக்கிற? சொல்லுடி ப்ளீஸ், மித்ரா கெஞ்சினாள். நாளைக்கு தான் சொல்லுவேன். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேடி, ஈவினிங் மீட் பண்ணுவோம், பாய். வேகமாக தொடர்பை துண்டித்திருந்தாள் மேகா. குரங்கு சும்மா இருக்கிறவகிட்ட சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு இப்போ இப்படி பண்ணுறா, என்னவா இருக்கும்? யோசித்த மித்ராவுக்கு ஒன்றும் புலப்படவில்லை. ஐயோ அது என்னன்னு தெரியலையே, என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கே, பாவி புலம்பிக்கொண்டே உள்ளே சென்றாள். நந்தன் தன் அறையில் மனதில் சந்தோஷம், பரவசம், உற்சாகம் என்று பலவிதமான உணர்வுகள் பொங்க படுக்கையில் படுத்திருந்தான். கண்டிப்பாக மித்ராவும் என்னை காதலிக்கிறா, அவளோட அந்த வெட்கமே சொல்லுதே எனக்கு. மித்ரா மனதில் தான் இருப்பதை உணர்ந்த நந்தனுக்கு அதுவே அவனுக்கு ஆனந்தத்தையும் ஒருவித திருப்தியையும் நிம்மதியையும் தந்தது. அவளுடைய மனதில் தான் இருக்கிறேனா என்பதை தெரிந்து கொள்ளாமல் தன் காதலை எப்படி அவளிடம் கூறுவது என்று தயங்கி கொண்டிருந்தவனுக்கு இந்த ஒரு நிகழ்வு அதிக உற்சாகத்தை அள்ளி தந்திருந்தது.
என் காதலை எப்போ சொல்லலாம் மித்துக்கிட்ட? அவனுடைய மனதில் இப்போதைக்கு அதுதான் ஓடிக்கொண்டிருந்தது. ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேல சொன்னால் நல்லா இருக்குமே என்று நினைத்தவனுக்கு சட்டென்று ஞாபகம் வந்தது. ஆமாம், அடுத்த மாதம் அவளோட பர்த்டே வருதில்ல. உடனே அவன் மனதில் குதூகலம் அப்பிக்கொண்டது. தன் காதலை அன்று அவளுடைய பிறந்த நாளன்று சொல்வது என்று முடிவெடுத்தான் நந்தன். ஆனால் அதற்குள் அவனுக்கு அதிர்ச்சி தரும் விஷயங்கள் காத்திருக்கிறது என்பதை அவன் சற்றும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். பாவம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த 2 அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். பாய்.